இங்கு வரவரைக்கும் நாங்கள் அது என்ன நிகழ்ச்சிகள் அமைய போகிறன்றதை பற்றி நாங்கள் பேசவில்லை. அந்த வகையில் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம். அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபையிலேயும் குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபையிலேயும் கிழக்கிலேயும் கணிசமான சபையிலே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம். அந்த அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்திலே சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள். அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை பட்சமாக வந்து அறிவிச்சிருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த சூழலில் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்களோடும் சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மட்டத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம். ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை. அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எவரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற சூழலில் அந்த ஆணை குழப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவது. அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல். அது தவறுகின்ற பொழுது, அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால், அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை, வெறுமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை. நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை. கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவி பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு. கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வருகின்ற பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த நிலைப்பாடு தொடர்பாக விட்டு கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார்.
அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை, ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எங்களுடைய நிலப்பாட்டு ஜனநாயகத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு நிலப்பாடு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது, நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார். அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலப்பாட்டு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் இல்லை. ஏனென்றால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் கூட கூடுதலாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்குறதுக்கு தயாரில்லை. நாங்கள் ஒன்றாகினால் மட்டும்தான், கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத தயாரே தவிர, அல்லாட்டி வந்து தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் இடத்துல இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் தமிழரசு கட்சியிடம் சொன்னாங்கள், இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில விட்டு கொடுப்பலை செய்கிறதாக இருந்தால், உதாரணத்துக்கு அவ கேட்க பார்த்தவை வந்து சாவைச்சேரி நகர சபையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் வந்து சமம், ஆனால் வாக்குகளில் வந்து எங்களுக்கு கூட, அந்த இடத்துல வந்து பங்கிடலாமோண்டு கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க, கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை. நாங்கள் சாவச்சேரி நகர சபையை வந்து அது எங்களுடைய என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களோட முடிவு, அது நீங்கள் எடுக்கிற முடிவு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுக்க போகிறோம் இல்லை, மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்றதை நாங்கள் தெளிவாக சொன்னோம். யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகுது. அது யாராக இருந்தால் அது நாளைக்கு டிடிஎன் ஆகிருக்கலாம், இல்லாட்டி சரி நாங்கள் சொல்லுவோம் அந்த டிடிஎன்ஏக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை வருது, சும்மா பேச்சுக்க சொல்லுவோம். கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை வார இடத்துல வந்து அப்போ கொள்கை ரீதியான இணக்கப்பாடுன்றா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாக வரோம், நாங்கள் ஒரு கட்சியாக வரோம், விளங்கதை சொல்கிறோம். நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோட எங்களுக்கும் வேண்டாம் ஒரு கட்சியாக வருவோம். அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துணர்வு என்று சொல்கிற விஷயம். சும்மா தேர்தலில் வந்து கிடைச்ச வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபதவிசாளர் வந்து பங்கிடுற விஷயம், நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் இதுவளுக்கு வந்து நாங்கள் கதைக்க தயாரில்லை. எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்கள் எங்களை ஒன்றிணைறதுக்கு கேட்டவே, அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும். அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான விட்டு கொடுப்பலை நாங்கள் செய்கிறதுக்கு தயார். பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுப்பதை செய்த மிச்ச விஷயங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது, அதை நாங்கள் செய்வோம். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலே நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை. சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் கௌரவ ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தானாக ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். அதாவது நாங்கள் சொன்ன அதே கோட்பாடு தான், எந்தெந்த சபையிலே எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம், அது தாங்களாக சுயமாக எடுக்கிற முடிவாக அவர் அறிவித்திருந்தார். இணக்கப்பாட்டோடு சேர்ந்து
இயங்குவதாக இருந்தால் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாடு முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அவர்களுடைய நிலைப்பாடு, நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாடும், ஏற்கனவே என்று சொல்கிற போது இந்த தடவை மட்டுமில்லை, 2018 நாங்கள் இந்த நிலைப்பாட்டைத்தான் அறிவித்திருந்த நாங்கள், எங்களுடைய நிலைப்பாடும் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களோடு இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்களை அழைத்த போது அவர்கள் உடனடியாக அதற்கு இணங்கி இன்று எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அப்படியாக எந்தவித மறுப்பும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தமைக்காக முதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவர் கூட்ட ஆரம்பத்திலேயே அதனை அவர்களுக்கு தெரிவித்தார். நாங்கள் பேசின போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாக அதனை அறிவித்ததாக சொன்னார்கள். அது எங்களுக்கு தெரியும். நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதையே தாங்கள் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் எங்களுக்கு அதையே தான் அறிவித்திருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது நிர்வாகங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அல்லது உறுதியாக கூட சொல்லலாம். அந்த அடிப்படையிலே சொல்லலாம். இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை. ஆகையினாலே அது இணக்கப்பாடு இல்லை என்றே நாங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் இணங்கி இருக்கிறோம். அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு, சபைகள் அமைக்கிற விடயத்திலே. கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகையினாலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. அதற்கும் இன்றைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையை தெரிவித்து நாங்களும் ஒரு முடிவெடுத்து எதிர்வரும் நாட்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதா குறிக்கோளாக வைத்து பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படியான ஒரு முன்மாதிரியான செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்களும் எந்த விட்டுக்கொடுப்புக்கும் தயாரில்லை. ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை. நாங்கள் தான் சமஷ்டி கட்சி. எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி. நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அதிலே எந்த விதமான விட்டுக்கொடுப்புக்கும் இடமில்லை. மிகவும் நண்பக தன்மையோடு இப்படி சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கவில்லை. மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால்
பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம். அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே இருதரப்பினரும் ஒற்றையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்புகள். அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். அதை வச்சு நான் பதில் சொல்லலாது. டிடிஎன்ஏ அதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்வார்கள், எங்கே நாங்கள் அப்படி சொல்கிறோம், நாங்கள் அப்படி சொல்லலையே, யாரோ கேட்ட கேள்விக்கு நீங்கள் என் பதில் சொல்கிறீங்களேன்னு. ஆனபடியால் நான் இதுக்கு பதில் சொல்லலாது. அவர்கள் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லவில்லை. ஆனபடினால அதை பற்றி நான் பதில் சொல்ல போகிறது. நாங்கள் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற சொல்லாடலை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம், வடகிழக்கிலே 2 முஸ்லீம் கட்சிகளோடும் எங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு சில இடங்களிலே நாங்கள் ஒப்பந்தங்கள் கூட கைச்சாத்திட்டுருக்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட பாரிய விட்டுக் கொடுப்புகளுக்கும் தயாராக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்தை சொன்னால், மூதூர் பிரதேச சபையிலே அங்கே சனத்தொகையை பார்த்தால் 60% மேலே முஸ்லீம் மக்கள். ஆனால் நாங்கள் அதனை 2 வருடம் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் முதலாவது 2 வருடங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அப்படியாக பல விட்டு கொடுப்புகள் ஓடு நாங்கள் அப்படியான செயற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் தமிழ் பேசும் மாநிலம், வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் ஒரு மாநிலம் என்ற அடிப்படையிலே தான் அந்த மாநிலத்திலே சமஷ்டி அதிகாரங்களை கோருகிற ஒரு கட்சி. அப்படி இருக்கிற போது கிழக்கை விசேஷமாக பார்த்தால், வடக்கிலேயும் மன்னார் முசலி பகுதிகளை பார்த்தால் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களும் இதிலே அடங்குவார்கள். நாங்கள் அப்படியான ஒரு அதிகார பயிர்வை கேட்கிற போது அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு தொடர்பாக